ஹலோ அண்ட் வெல்கம் காய்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, ஆல்ரெடி நம்ம அந்த catly.ioன்ற ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதிலிருந்து நம்ம ஏர்ன் பண்ண கேட்லி கோயினை எப்படி நம்மளோட பைனான்ஸுக்கு டிரெக்டாக விட்ரோல் எடுத்துக்கொள்கிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். இதில் எனக்கு இப்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பேலன்ஸை 810 கேட்லி கோயின்ஸ் இருக்குது. இதில் எனக்கு விட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது 310. ஸோ கேட்லி இன்னமும் லிஸ்ட் ஆகாததால் நமக்கு இந்த கேட்லியை இங்கேயே அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே சேல் பண்ணிவிட்டு அதிலிருந்து கிடைக்கிற USDTயை நம்மளோட பைனான்ஸுக்கு விட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுண்டு. இதில் ஃப்ரீயாகவே 500 கேட்லி கோயின் கிடைக்குது. அதை நம்ம ஒட்டோவாக ஸ்டேக் பண்ணுறதால டெய்லியும் 15 கேட்லி கோயின்ஸ் நமக்கு கிடைக்குது. அதோட இதில் நம்ம கேட்லி கோயினை டாலர்ஸ் கொடுத்து பை பண்ணி அதை ஸ்டேக் பண்ணுறதாலையும் நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் எப்படி செய்கிறதுன்ற பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 லெவல்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் கிடைக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ ரெஃபரன்ஸும் இருக்குது. அவங்களோட டோக்கனை பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க, லெட்ஸ் கிரியேட் அ 100x மீம் கோயின் டுகெதர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி டாக் சிபான்ற 2 கோயின்ஸ் இந்த மாதிரி 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் இதே மாதிரி ஹைப் ஒன்று கொடுத்தது. அதே மாதிரி ஒரு கோயினை நம்ம எல்லோரும் சேர்ந்து க்ரியேட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயினை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதில் இருக்காங்க. அவங்களோட டெலிகிராம் சேனலில் பாருங்கள் என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்கண்டு. 73.7K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இது தான் அவங்களோட சைட். இவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு உண்மையான லெஜிட்டான கோயின் தான் இது. லிஸ்ட் ஆகிறப்போ பெரிய ஒரு ஹைப் கொடுக்கும். டோக்கனை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இப்போ நமக்கு பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கேட்லி ப்ரீ சேலில் 1 கேட்லி கோயின் 0.004 இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த இடத்துல ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரினா ஏர்ட்ராப் இருக்குது, ஸ்டேக்கிங் இருக்குது. ஏர்ட்ராப்பில் 500 கேட்லி கோயின் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டேக்கிங் இருக்குது. ஸ்டேக்கிங்கில் நமக்கு 3% கிடைக்கும். ஸோ 500 ஸ்டேக் பண்ணால் டெய்லியும் நமக்கு 15 கோயின்ஸ் கிடைக்கும். 15 டோக்கன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ரெஃபரல் இருக்குது. 10 லெவல்ஸ் ஆஃப் இன்கம். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுல நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம தேவைண்டா நம்ம பை பண்ணிக்கொள்ளலாம். இது பை பண்ணிக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பை ப்ரீசேல்ண்டு. இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது நமக்கு 1 USDTக்கு நமக்கு 250 கேட்லி கோயின் கொடுப்பாங்க. 1 USDTக்கு 250 கேட்லி கோயின் கொடுப்பாங்க. ஸோ $1 என்னண்டா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், USDT BEP ஒன்லி. அதாவது USDT BEPக்கு தான் நம்ம பை பண்ணலாம். மினிமம் பை $1 தான் மினிமம் பை பண்ணலாம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த அட்ரஸை காப்பி பண்ணணும். இந்த இடத்துல இருக்குது இந்த அட்ரஸ். இதை காப்பி பண்ணிவிட்டு கிளிக் பண்ணினா காப்பி ஆகிடும். காப்பி ஆகிட்டு USDT BEP20 அதாவது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினோட USDT தான் நம்ம இந்த இடத்துல சென்ட் பண்ணணும். இதுக்கு சென்ட் பண்ணணும்னா டேக் யுவர் பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள்டா நம்ம பே பண்ணியிருந்தால் நமக்கு இந்த கோயின் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக இதை நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்டேக் பண்ணி 3% டெய்லியும் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நாம் ஏர்ன் பண்ணியிருக்கிற இந்த கேட்லி கோயினை விட்ரோல் பண்ணலுமான்றதை பார்ப்போம். செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது நமக்கு அவைலபிள்னு காட்டுறது 310. ஏன்டா இது எவ்வளோ எனக்கு ரிவார்ட்ஸை கிடைச்சிது. இந்த 500ம் எப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள். அது என்னென்னா எனக்கு ஏர்ட்ராப்பாக கிடைச்சிது. அது ஏர்ட்ராப் அவங்களோட கோயின் லிஸ்ட் ஆனதும் தான் நமக்கு ரிலீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த சேல் கேட்லின்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எவ்வளோ மினிமம் 60 கேட்லி கோயின் இருந்தாலே விட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். நம்மக்கிட்ட 310 இருக்குது. நான் இப்போதைக்கு ஒரு 300 சேல் பண்ண போகிறேன். ஸோ 300 சேல் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூ வில் ரிசீவ் 1 USDTன்னு வந்திருக்கு. 1 USDT நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை செல் நவுன்றதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ செல் நவுவில் கிளிக் பண்ணதுமே இங்கே பாருங்கள் சக்ஸஸ் சோல்ட் அவுட் ஆகிட்டு. இப்போ இது நம்மளோட பைனான்ஸுக்கு கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும்.
இங்கே என்னோட பேலன்ஸை பார்த்தீங்கன்னா 510 தான் இருக்குது டோட்டல். நாம் சேல் பண்ணிட்டோம். இப்போ சேல் பண்ணது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிடைச்சிருக்கான்றது பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு நம்மளோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். சேல் பண்ணது நமக்கு USDT BP20 தான் கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு பைனான்ஸ் ஓப்பன் ஆனதும் என்னோட வாலெட்டை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். வாலெட்டை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு ஏதாவது செல் ஆகிருந்தால் கிடைச்சிருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா 20 seconds ஏர்லியே இங்கே பாருங்கள் 1 USDT நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கைஸ், நீங்களும் கட்டாயம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்டா, திரும்ப இந்த 1 USDTக்கும் கேட்லி காயின் பை பண்ண போகிறேன். ஸோ அதையும் பை பண்ணிவிட்டு அதிலிருந்து நான் ஏர்ன் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், இதுதான் இதோட ப்ரொசஸ். நீங்கள் இதை கட்டாயம் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு உண்மையான லெஜிட்டான சைட்டாக இருக்குது. நிறைய விட்ரோல் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். இது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே இதை சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு பெரிய ஹைப் கொடுக்கக்கூடிய காயின். ஓகே கைஸ், தேங்க்யூ.